வணக்கம். இப்போ காப்போத்தத உயர்தர பரீட்சை நேரம். இது நம்மளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான கட்டம். ஆனா, சரியான கடைசி தேதி எதுன்னு ஒரு சின்ன குழப்பம் வந்தா கூட அது தேவையில்லாத டென்ஷனை கூட்டிடும். அந்த குழப்பத்தை சரி பண்ணி எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த விளக்கம். உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. உங்க ஏஎல் பரீட்சைக்கான கடைசி தேதி எதுன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? ஒருவேளை கொஞ்சம் டவுட் இருந்தா கவலையே படாதீங்க. அடுத்த சில நிமிஷத்துல உங்க எல்லா சந்தேகமும் கிளியர் ஆகிடும். பாருங்க, இந்த நேரத்துல நீங்க மட்டும் தனியா இல்ல. உங்கள மாதிரியே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதே மாதிரி ஒரு அழுத்தத்தோடையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடையும் தான் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதனால சரியான வழிகாட்டுதல் இருந்தா இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்போ இருக்கிற மிகப்பெரிய குழப்பமே இதுதான். கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல ரெண்டு முக்கியமான ஆனா முற்றிலும் வேற வேற ஏஎல் கடைசி தேதிகள் வருது. இதுதான் இப்போ பிரச்சனை. இந்த குழப்பம் ஏன் வருதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் 2025ல பரீட்சை எழுதினவங்களுக்கான மீள்திருத்த விண்ணப்பம், அதாவது ரீகரெக்ஷன் அப்ளிகேஷன். இன்னொரு பக்கம் 2026ல தடவையா பரீட்சை எழுத போற மாணவர்களுக்கான விண்ணப்பம். ரெண்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வேற வேற. முதல்ல ஏற்கனவே பரீட்சையை முடிச்ச மாணவர்களை பத்தி பேசலாம். நீங்க 2025 பேட்ச்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல். 2025 ஏஎல் ரிசல்ட்ஸ்ல உங்களுக்கு முழு திருப்தி இல்லையா? இல்ல உங்க மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கணும்னு நீங்க நம்புறீங்களா? அப்போ மீள் திருத்தத்துக்கு, அதாவது ரீகரெக்ஷனுக்கு அப்ளை பண்ண இது ஒரு அருமையான வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரீகரெக்ஷன் அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி ஏப்ரல் 22, 2026. இந்த தேதியை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வாய்ப்பில்ல. சரி, இப்போ அடுத்த குரூப்புக்கு வருவோம். இந்த வருஷம் ஏ லெவல் பரீட்சைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான பகுதி. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ். 2026ஆம் வருஷத்துக்கான ஏஎல் பரீட்சைக்கு அப்ளை பண்றதுக்கான காலம் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் உங்க முதல் படி. இந்த டைம்லைன் உங்க பிளானிங்குக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஓப்பன்ல இருக்கு. ஆனா கடைசி நாள் ஏப்ரல் 24ஆம் தேதி. அதை தொடர்ந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல பரீட்சை நடக்கும். உங்களோட மிக முக்கியமான தேதி இதுதான். ஏப்ரல் 24, 2026 பரீட்சைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். முன்னாடி சொன்ன ரீகரெக்ஷன் தேதியோட இதை குழப்பிக்காதீங்க, இது வேற. இந்த ரெண்டு அப்ளிகேஷன் ப்ராசஸுமே கொஞ்சம் டென்ஷனா இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த ரெண்டு விண்ணப்பத்தையும் ஈஸியா எந்த தப்பும் இல்லாம பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸை சரியா ஃபில் பண்றதுல உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா பிரசாந்த் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பர்ட் அசிஸ்டன்ஸ் மூலமா நீங்க எந்த தப்பும் இல்லாம உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். அவங்க என்னென்ன சேவைகள் பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க 2025 ரீகரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல 2026 புது பரீட்சைக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ரெண்டுக்குமே ஹெல்ப் கிடைக்கும். நேர்ல போக முடியலையா, ஆன்லைன் மூலமாவும் அப்ளை பண்ணி தராங்க. அவங்களோட இடங்கள் அக்கரைப்பற்றுல ஆலேடிவேம்பு டிஎஸ் ஆஃபீஸ்க்கு முன்னாடியும் சாகாமம் ரோட்லயும் இருக்கு. தேவைப்பட்டா இந்த ஃபோன் நம்பர்ல நீங்க கூப்பிடலாம். சரி, கடைசியா நாம பேசின ரொம்ப முக்கியமான தகவல்களை எல்லாம் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். இது உங்க எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால ரொம்ப கவனமா இருங்க. இந்த அட்டவணை எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது. 2025 மீள் திருத்தத்துக்கு, அதாவது ரீகரெக்ஷனுக்கு கடைசி நாள் ஏப்ரல் 22. 2026 புதுசா பரீட்சை எழுத போறவங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏப்ரல் 24. இந்த ரெண்டு தேதியும் மறக்கவே மறக்காதீங்க. ஆமா, டைம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு முக்கியமான தேதிகளுக்கும் நடுவுல வெறும் 2 நாள் தான் வித்தியாசம். அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காம உடனே ஆக்ட் பண்ணுங்க. உங்க எதிர்காலத்துக்கான கதவு திறக்கப்பட போகுது. அந்த பயணத்தோட முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா? யோசிக்காதீங்க, உடனே செயல்படுங்க.